கவலையா இருக்கு. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சும்மாறா. வணக்கம் மக்களே, திண்டுக்கல்லேருந்து உங்களோட ரெட் பிரதர்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா குமரன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குங்க. இந்த பார்க்கில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்க கப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்க பீப்புள்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வேலண்டைன் டே வந்துன்னா என்ன பண்ண போகிறீங்க, என்ன பிளான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அவங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். செம்ம பண்ணால் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோ போகலாம். Valentine's Day, February 14. Le jour de la Saint-Valentin. Valentine's Day. Yes, voilà. Yeah. Saint-Valentin. Yeah. So actually, where are you coming from? Uruguay. South America. What's your plan about Mardatia? Be in love all the day, like every day. So all the year it's Saint Valentin. Nice. She is Valentina and I am Valentina. So, Nice. So go like that. Thank you guys. Thank you, ma'am. Ciao. Welcome to India. Thank you. Valentine's Day. எல்லாத்தையும் வாவான்னு கூப்பிடுறீங்க. எங்க கூப்பிடுறீங்க வாவான்னு? பேட்டி கொடுக்கதான்டா. பேட்டி கொடுக்கவா? பேட்டி கொடுக்க போறீங்க? பேட்டியா? பேட்டி என்ன பேட்டரி? ரெட் பேட்டி இல்லைங்க. தமிழ் ஒன்லி உமன். தமிழ் ஒன்லி உமனா? உமன் ஆண். புரியல. உமன் ஆண், மென் உமன், பெண், மென் ஆண். யாருமே வர மாட்டாங்க. என்ன அங்கே பாரு மஞ்சள் கட்டு மைனா ஓடுது. கையில 2 பை வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வியாபார பை தான். என்ன செய்யறது? இந்த பாருங்க, பத்தி ₹1 ஊதுபத்திலேருந்து 100 கோடி ரூபா விமானம் வரைக்கும் காஜா பாய் வியாபாரம் பண்ணுவேன். இல்லைங்க, காஜா பாய் தீப்பொறி. நான் தீப்பொறி காஜா. அதே மாதிரி நீங்க தான் இந்த தீப்பொரி காஜாவா? நானே போடுங்கண்ணே. I want the air is man. I want the air. Someone எடுத்துக்கும் இருக்கும். ரெட் பிரதர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். சரி, நீங்கள் லவ்வை பற்றி லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரீங்க? லவ்ன்றது லஸ்ட்டு தான் ப்ரோ. அது மேரேஜ் லைஃப் வேறு. அதுக்கு முன்னாடி லவ்ன்றது வெறும் லஸ்ட்டு தான். சீரியஸாக லவ் பண்ணுறவங்க இல்லைன்னா இருக்காங்க. ஆனால் மற்றவங்கள இருந்தால் லஸ்ட்டுக்கு வண்டியாக லவ் பண்ணுறாங்க. நிறைய தெரிஞ்சுக்கலாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. வழி பேசுது. நான் ஒரு கேள்வி, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? என்ன பண்றீங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் இல்லை ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் 12th படிக்கிறப்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அது 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு லவ். இல்லை நான் நிறைய லவ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை லவ் பண்ண மாதிரி அதுக்கு முன்னாடி சரி அதுக்கப்புறமும் சரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வேறு யார்ட்டையுமே வரல. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ப்ரோ அது. ஸோ அந்த காதலர் தினத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவீங்களா? நாங்கள் கொண்டாட மாட்டோம். ஏன்? நாங்கள் சிங்கிள்ஸ்ண்ணா. அப்படி கொண்டாடினாலும் நாங்கள் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கொண்டாடிடுவோம். சிங்கிள்ஸ் டே வந்து நீங்கள் 14ஆம் தேதியே கொண்டாடிடுவீங்க? ஆமாண்ணா. சரி, இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இல்லை கமிட் ஆகிட்டீங்க, இல்லை ஆஃப்டர் மேரேஜ்னாலும் சரி, இல்லை பிஃபோர்னாலும் சரி, அது எப்போன்னு தெரியாது. அப்படின்றப்போ நீங்கள் காதலர் தினம் அப்போ எப்படி கொண்டாடுவீங்க? இப்போ எந்த ஐடியாவில் அதை அப்போ பார்த்துக்கலாம். வர 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காதலர் தினம் வருது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க உங்கள் கணவருக்கு? அந்த மாதிரி சரியாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்றைக்கும் போல் என்றைக்குமே ஒரு காதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கும். அது அன்னைக்குன்னு சிறப்பான ஒரு நாளாக கிடையாது, அப்படி தானே? அப்படின்லாம் இல்லை, எப்பயும் போல் இருப்பீங்க. சரி, இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா? உண்மையாக சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும். பண்ணியிருக்கேன். நீ பண்ணியிருக்கியா? ப்ரொபோஸ்லாம் பண்ணியிருக்கியா உங்களுக்கு? பண்ணியிருக்கேன். என்ன சொன்னாங்க? லவ் பண்ணலன்ட்டாங்களா? ஹாய் சார், வணக்கம். ரெட் பிரதர்ஸ் யூடியூப் சேனல் வந்திருக்கோம். சரி, வர 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாள்னு தெரியுமா? February லவர்ஸ் டே. லவர்ஸ் டேக்கு எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் டெய்லியுமே சுற்றிட்டு தான் இருப்பாங்க. லவர்ஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பெஷலாக அன்றைக்கெலாம் கிடையாது, டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. சரி, அப்படி நீங்கள் அன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், உங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. மோஸ்ட்லி கேக்ஸ் தான் பிடிக்கும் அவளுக்கு. பேக்கரி ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் மேம்? அதாவது புது பிளேசஸ் போய் சாப்பிடுவோம். அவ்வளோதான். எல்லா இடமும் ட்ரை பண்ணணும். ஹோட்டல்ஸு, பேக்கரிஸ் அந்த மாதிரி திண்டுக்கல் ஃபுல்லாக சுற்றுவோம். அவ்வளோதான். இதான் ரொட்டீனு. நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்சுக்கு அப்புறம் லவ். அரேஞ்சுக்கு அப்புறம் லவ் பண்ணி தான் நாங்கள் வேறு வழி இல்லாமல் லவ். ஓகே, பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லவ்
அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சார்? இந்த வேலன்ஸ் டே அன்னைக்கு எப்படி இருக்கும் நாட்கள்? அப்போ லவர்ஸ் டே தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வரதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ அதான் என்ன டைம் பாஸ் மாதிரி தெரியுது. அப்போலாம் நல்ல ஒரு பியூர் லவ்வாக இருந்துச்சு. இப்போலாம் ஒன்றும் கிடையாது. ஐயோ சொல்லுங்க. அப்போல்லாம் லவர்ஸ் டேனாலே ரோஸ் விலையே அதிகமாயிரும், அதில் தான் பெரிய லவ் மாதிரி. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் சாதாரணமாக எல்லா நாளும் கிஃப்ட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இப்படி ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரில. அப்போ எப்பயாவது லவர்ஸ் டே அன்றைக்கி தான் புதுசாக வெளில போகிற மாதிரி போவாங்க. ஆனால் இப்போ எல்லா நாளும் போகிறாங்க. சரி, ஓகே மேம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ரெட் பிரதர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். வேலன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலான் இருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டடில் இருக்கீங்களா? யாருமே எல்லாருமே சிங்கிள் தானா? சரி, ஓகே. இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட இப்போ கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னா வேலன்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவீங்க? என்ன எங்கெல்லாம் போவீங்க? என்ன ஸ்பெஷல்? ஐயோ, இப்போ தான் சிங்கிள் நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் டாபிக்ன்றீங்க. அப்போ எல்லா பொண்ணுக்கும் இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இப்போ நம்ம லவர் என்னென்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் கொடுங்க, நான் கூட கிடைச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இப்போ அவங்க வந்து நம்ம கூட லைஃப்பில் வரும்போது நம்ம லைஃப்பை முழுசாக ஷேர் பண்ணிட்டு வரவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம நிறையா அவங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஏதாவது பிளேஸுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த பிளேஸுக்கு போவீங்க? பேஸ் சரியாக சொல்ல தெரில. அந்த நேரத்தில் என்ன தோணுதோ. சரி, இப்போ நீங்கள் லவ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிறைய பேர்த்துட்டு இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லவ்லாம் வேஸ்ட்டு ப்ரோ, ஆஃப்டர் மேரேஜ் வர லவ் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இப்போ இருக்க லவ்வர்ஸ்லாம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ இருக்க காலகட்டத்துக்கு லவ்வை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லவ் எப்பயுமே வந்து புனிதமானதா. பட் ஆனால் இப்போ இருக்க லவ்வர்ஸ் வந்து வேணால் தப்பு சொல்லலாம். அது வந்து அவங்கவுங்கள இதை பொறுத்து இருக்குது, புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்குது. லவ் எப்பயுமே புனிதமானது தான். எங்களோட டார்கெட்டே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ் பண்ணுறவங்களே பிரிக்கிறதா ஸோ ரெட் பிரதர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மட்டும் சொல்லிடுறீங்களா? சேர்ந்து சொல்லுங்கள். ரெட் பிரதர்ஸ் யூடியூப் சேனலை அங்கே பார்த்து சொல்லுங்கள். முடியல. அப்படியே எப்படி ஆக்ஷனோட சும்மா சொல்லுங்க. ஐயோ, ரெட் பிரதர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ரெட் பிரதர்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.